அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தான் நடத்தி வரக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளையை மூடுவதாக மகாவிஷ்ணு அறிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அதாவது திருப்பூரை தலைமை இடமாக கொண்டு அறக்கட்டளை என்ற அமைப்பை மகாவிஷ்ணு என்பவர் நடத்தி வந்தார். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளி கொடுத்த சர்ச்சையில் அந்த சர்ச்சையில் சிக்கி தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்த அந்த மகாவிஷ்ணு தற்பொழுது திருப்பூரில் தலைமையிடமாக இருக்கக்கூடிய, அதாவது அவிநாசியை அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற பகுதி உள்ளது. இந்த பகுதியில் தான் அவர் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையானது செயல்பட்டு வருகிறது. இந்த அறக்கட்டளை பாத்தீங்க அப்படின்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அந்த அறக்கட்டளையில் செயல்படக்கூடிய அந்த 1/2 ஏக்கர் நிலமானது அந்த இடத்தில் வாடகைக்கு உள்ளதாகவும், அந்த நிலத்தின் உரிமையாளர் அந்த இடத்தை நமது அதாவது பரம்பொருள் அறக்கட்டளையின் நன் செயல்களை பார்த்து அவர் மிக குறைந்த ஒரு நல்ல விலைக்கு கொடுத்ததாகவும், அதற்கு இவர்கள் ஒரு முன்பணம் கொடுத்து அந்த இடத்தை தங்கள் வசம் வைத்துள்ளதாகவும் கூறி அந்த இடத்தில் வாங்குவதற்காகவும் அந்த இடத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு வகுப்புகளை நடத்துவதற்காக அந்த இடத்திற்கு நன்கொடை கேட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் அந்த பரம்பொருள் அறக்கட்டளையின் மகாவிஷ்ணு. இந்த நிலையில் அதாவது நேற்றைய தினம் அவர் புதியதாக ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அந்த வீடியோவில் என்ன கூறியுள்ளார் என்றால், இந்த பரம்பொருள் அறக்கட்டளையானது அந்த திருப்பூரில் இருந்து செயல்படக்கூடிய அந்த தலைமை அந்த பரம்பொருள் அறக்கட்டளையானது முடிவுக்கு வருகிறது. இனி இந்த அறக்கட்டளைக்கு யாரும் நன்கொடையோ வேறு ஏதேனும் வழங்க வேண்டாம். குறிப்பாக அதாவது தனது சொந்த பிரைவசிக்காக தான் இந்த ஒரு முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இன்னும் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், அதாவது நன்கொடை வழங்குகின்ற சிலர் செய்திகளில் வருவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு அதன் நான் கடனாகத்தான் வழங்கினேன், அதை திருப்பி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறியதாக அவரே, அதாவது மகாவிஷ்ணுவே கூறியுள்ள அந்த வீடியோ தற்பொழுது வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய பணியை தற்போது முடித்துக் கொள்வதாக அந்த வீடியோவில் பதிவு செய்துள்ளார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பூபதி.